பண்றீங்கன்னா என்ன வந்து அப்படி டவுன் ஆகுற மாதிரியே நீங்க வந்து என்ன ஃபர்ஸ்ட் டேல இருந்தே அப்படியே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நான் எனக்கு தெரியுது அது. நான் உங்களை டவுன் ஆகுற மாதிரி வந்து கம்மி தான் அப்படின்னு என் மனசுலயே நீங்க வந்து இது பண்ற மாதிரி தான் பண்ணிட்டு. ஆமா நீங்களாவே வந்து என்ன வந்து ஒண்ணுமே பண்ணாத பொண்ணு இதுக்கு ஒண்ணுமே தெரியலன்னா நீங்களே எனக்கு வந்து இது பண்ற முத்திர குத்துற மாதிரி எனக்கு தோணுதுங்க. ரெண்டாவது நாளே பிக் பாஸ்ல ஜாக்லின் அழ ஆரம்பிக்கிறாங்க. ஜாக்லின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள்லேருந்தே லைட்டாக ஒரு கான்ட்ரவர்சி வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்றதுக்கே பண்ணிகிட்டு இருக்க மாதிரியே தோணுச்சு. அது நேச்சுரல் தானா இல்லை உண்மையாக பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியலை. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ரவீந்தர் அவர்கள் நல்லா பேசுவார், அவர் நல்லா ரிவ்யூ கொடுப்பாருல, எந்தவித டவுட்டுமே கிடையாது. அண்ட் அங்கே அவருடைய வியூ எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து அவர் வந்து நேற்றுக்கு நாமினேட் பண்ணதில் இப்போ தர்ஷா குப்தாக்கும் ரவீந்தருக்கும் நடுவில் லைட்டாக ஒரு கிளாஷ் போயிட்டுருக்கு. என்னென்னா தர்ஷா குப்தா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை எப்பப்பா நீங்கள் ஏன் டம்மி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நேற்று சாச்சனா போகிறாங்க, சாச்சனா சூப்பராக பேசுகிறாங்க, தர்ஷா குப்தா சரியாக பேசலை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சாச்சனாவை மோட்டிவேட் பண்ணணுன்னா நீங்கள் அவங்க நல்லா இருக்காங்க அப்படி சொல்லலாம். என்ன நீங்கள் டம்ப் பண்ணி என்னை வந்து மட்டம் தட்டி என் சப்கான்ஷியஸ் லெவலில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் ஒன்றுமே இல்லை, எனக்கு அந்த பொண்ணை மோட்டிவேட் பண்ணணும் சாச்சனாவை அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் அது ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்கிறாருன்னா, எப்படியாவது ஒருத்தரை எப்படியாவது வெளியில் அனுப்பணும்ல, அதானே கேமோட ப்ரோட்டோக்காலே அப்படின்ற மாதிரி ரவீந்தர் சொல்கிறாரு. ஆனால் தர்ஷா குப்தா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒருத்தவங்களை அனுப்பிட்டு நான் கப்பாக வின் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஆனால் நீங்கள் என்னை பாரு எப்போ பாரு நீங்கள் டம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, தயவுசெய்து அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ரவீந்தர் அவர்கள் அப்படி உனக்கு கண்ணோட்டமாக தெரிஞ்ச அதுக்கு சாரி, பட் அந்த நோக்கத்தில் நான் செய்யலை அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டுருக்காரு. அண்ட் தென் ரவீந்தர் அவர்கள் சாச்சனாவுக்கு பதிலாக போயிருக்கலாம் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா சாச்சனா யங் கேர்ள், அவங்க ஓரளவுக்கு ஃபிசிக்கல் டாஸ்க்கு மற்றபடி எல்லாம் விளையாடுவாங்க. ரவீந்தர் அவர்கள் பேச மட்டுமே செய்வார், ரிவ்யூ நல்லா பண்ணுவார். பட் ஃபிசிக்கலாக அவருக்கு எதுவுமே செட் ஆகலை அப்படின்னும் போது நைட்டு கூட எரியாமல் அவருக்கு 4 பேர் ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஃபிசிக்கலாக அவரால் எதுவுமே பண்ண முடியாது. உட்காந்து பேச சொன்னால் நல்லா பேசுவார். ஸோ அவர் இட்ஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் பிபி அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டும் வராங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி சொன்ன சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்து லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.